வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 23. இன்றைக்கி என்ன ரவுண்டுனா ஸ்டார் ஸ்பெஷல் ரவுண்டு. இதில் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் அவங்கள்ட்ட கோமாளிக்கிட்ட வந்து ஒரு கெட்டப் போட்டு பேரங்கில் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஃப்ரேமில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் கோமாளியே பின்னாடி இருக்காங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த ஸ்டார் போர்டில் தான் அவங்க இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் இன்றைக்கி கையிலேயே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டது பூஜா வந்து சுனிதாவை சூஸ் பண்ணாங்க. சுனிதாவோட கேரக்டர் வந்து சாய் பல்லவி என்ன பிடிச்சிருக்குன்னு சாய் பல்லவி கேரக்டர் அவங்க போட்டிருக்காங்க. சசிகுமார் வந்திருக்காரு அந்த ஸ்டார் போர்டில். சசிகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா லாப்ஸ்டர் வந்து இதாகவும் மெயின் குக்கிங் வந்து திண்டுக்கல் பிரியாணி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விடிவி கணேசனுக்கு ராமர் வர்றாரு. ராமர் வந்து தளபதி கிட்ட போட்டிருக்காரு. அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து பக்கல்வாவும் உள்ளித்தியல் ரெண்டும் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா சுஜிதாவுக்கு புகழ் புஷ்பா கேரக்டர் போட்டிருக்காங்க. லைலா மேடம் வராங்க. லைலா மேடம் என்ன குல்ஃபி வெஜ் புலாவ் மீன் ஃப்ரையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் வராங்க. குரேஷி இந்தியன் சார் கெட்டப் போட்டிருக்காரு. சூப்பராக பண்ணாங்க. நெப்போலியன் சார் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி கோபி 65 ப்ளஸ் அப்போலோ மீனும் சொல்லியிருக்காரு. அடுத்தது அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா ஜோயா வந்து கெமி சூஸ் பண்ணியிருக்காங்க. அசன் கேரக்டர். கௌதம் கார்த்திக் கேரக்டர் இது பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் சார் அதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டும் கடம்பா 65 சொல்லியிருக்காரு. ஆறாவதாக திவ்யா அன்ஷிதா கேரக்டர் பில்லா நயன்தாரா கேட்ட போட்டிருக்காங்க. தமன் வராது. தமன் வந்து 2 கருவேப்பிலை பன்னீரும் வெங்காய உடுப்ப கார ரைஸும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஏழாவதாக பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து தங்கத்தோரை ராஜுபாய். அஞ்சலி வராங்க. அஞ்சலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மட்டன் சீக் கபாப்பும் குட்டி வெங்காய கூராவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா இஃபானுக்கு வந்து சரத்து மாறி கெட்டப்பில் வந்திருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொன்னாங்கன்னா மட்டன் கோலா உருண்டையும் பாய் கல்யாண பிரியாணியும் ரெண்டும் செய்யறதுக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு மெயின் டாஸ்க்கு உண்டான என்ன இதுவும் சொல்லியாச்சு. ரெண்டாவது இன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸில் என்ன ஒரு சமைக்கணும் அப்படின்ட்டு. இது ஷார்ட்டர் வந்து 30 மினிட்ஸ் இதாகும். மெயின் டாஸ்க்கு ஒரு குக்கிங் ரெண்டுமே ஒட்டுக்காவே இந்த தடவை சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னென்ன தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து பேரிங் முடித்த உடனே இவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. என்னென்னா இந்த இடத்துல ஒரு பேக் கொடுத்துருவாங்க. பேக்கில் வந்து எல்லாமே இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ லேடிஸ் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன வச்சுருப்பாங்க, ஃபேனு மேக்கப் மெட்டீரியலு எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தடவை என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக ஃபன்னாக ஆக்டிவிட்டீஸாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட கோமாளிஸும் எல்லாத்தோட குக்ஸும் வந்து அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை கண்டினியூவாக ரெகுலராகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டும் சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குரேஷி நல்லா பண்ணியிருந்தார். புகழ் இது இந்தியன் சார் கெட்டப்பு சூப்பராக அழகாகவும் இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி முடிச்சுட்டு ஃபைனலிஸாக 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. இந்த குக்கிங் முடிச்சது 30 மினிட்ஸ் குக்கிங் முடிச்சு ஃபைனலிஸாக 2 பேர் செலக்ட் ஆனதில் திவ்யாவும் அக்ஷிதாவும் ப்ளஸ் வந்து பூஜாவும் சுந்தாவும் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. இந்த 2 பேர்த்தோட இதுவுமே நல்லா இருந்தது. திவ்யாவது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பன்னீரும் ப்ளஸ் இது பூஜாவது பார்த்திங்கன்னா லாப்ஸ்டரும் சூப்பராக குக்கிங் பண்ணி வேறு லெவலில் இருந்தது. இதில் கடைசியாக வின் பண்ணது சுனிதா வின் பண்ணாங்க. அவங்களுக்கு சூஸ் வந்து என்ன ஆப்ஷன்னா அவங்க ஒரு காமெடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு காமெடி சேஞ்ச் பண்ணணும். இவங்க காமெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து சுஜிதா காமெடி புகழ் வந்து இவங்களும் சுனிதா வந்து அவங்களுக்கும் மாற்றிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஃபன்னாகவும் நல்லாவும் இருந்தது. இந்த தடவை பேரிங் வந்து செலெக்ஷன் ஆகுது. பேரிங் செலெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சூப்பராகவும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டர் ஒன்று பண்ணணும் ப்ளஸ் மெயின் டாஸ்க் என்ன அப்படிங்கிறது சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட்ஸும் எல்லாருமே சூப்பராக எல்லாத்துக்கும் ஈவனாக என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடு மாதிரி நல்லா என்டர்டெயினிங்காக இருந்தது. நீங்கள் ரெகுலராக இதே வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக. தேங்க்யூ நண்பர்களே. பாய்.